2024 சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 200 பேர் 250 பேருக்கு வாங்குறாங்க. இங்கே ஆரம்பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு நான் வெளியே போய் எங்கே போய் சாப்பிட்டாலும் இங்கே தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்குது. அதனால தான் தேடி வந்து சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து விஜய்னாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அவங்க ஃபேன்ஸு, ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒருமே குறை சொல்ல முடியாது. சாப்பாடை வந்து நல்லா நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மக்கள் நல்லா வராங்க. ஒரு 1000 பேர் வராங்க. 1000 பேர் சாப்பிட்டு தான் போகிறாங்க. யாருக்கும் இல்லைன்னு சொல்லலை. எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டு போகிறாங்க சார். உட்கார வச்சு நல்லா சாப்பாடு போடணும். அவர் இன்னும் வரவேற்பு பெறணும். இன்னும் வருவார். அவர் சில பேரெல்லாம் குறை சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா 1000 பேர் எதாவது சொல்லுவாங்க. அவர் நல்லது பண்ணுறாரு, இன்னும் பண்ணுவார். இங்கே ஆரம்பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்கே போய் சாப்பிட்டாலும் இங்கே சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப உங்களை எதிர்பார்க்குறாங்க. நல்லது செய்வார் விஜய் சார், நல்லது செய்வார் அப்படி சொல்லிட்டு, சார் நல்லது செய்வார். அந்த பேரை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபக். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய பழைய வீடு சாலி கிராமத்தில் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா வந்து இலவச உணவு, மதிய உணவு வந்து வழங்கிட்டு இருக்காரு. அதை பற்றி அங்கே உணவு வாங்குற மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? வணக்கம், சுப்பிரமணி. ஓகே, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் சாலி கிராமத்துலேருந்து வரேன். ஓகே, இங்கே எவ்வளோ வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 2024 சாப்பாடு கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 200 பேர் 250 பேருக்கு வாங்குறாங்க. ஓகே. சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ், இது சாம்பார் சாதம், கலவை சாதம், ஒயிட் பிரிஞ்சி, மஞ்சள் பிரிஞ்சி, தக்காளி சாதம், நல்லா எல்லாமே சாப்பாடு நல்லா இருக்கும். என் பேர் பரிமளா. விஜய் சாருக்கு ரொம்ப வணக்கம். மக்களுக்கு நிறைய சாப்பாடு போடுறாரு. சாப்பாடு சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஆட்சியில் வந்தனால எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அவரும் நல்லபடியாக இருக்கணும். இது போல் கட்சிக்காரங்களாம் சேர்ந்து இவங்களை வந்து தூக்கிடுவேன் சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் தான் இந்த ஆட்சியில் இருக்கணும். இந்த ஆட்சியில் இருந்து எல்லாத்தையும் நல்லா நிறுத்தி வைக்கணும். மக்கள் வந்து ரொம்ப உங்களை எதிர்பார்க்குறாங்க. நல்லது செய்வார் விஜய் சார், நல்லது செய்வார் அப்படி சொல்லிட்டு, சார் நல்லது செய்வார். அந்த பேரை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றணும். அது நீங்கள் வந்து நல்லபடியாக ஆட்சி நடத்தணும், நல்லபடியாக இருக்கணும். ஆனால் ஆட்சி விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு ரெட்டலை கட்சிக்கார் சொல்கிறாரு. அப்போ எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. அவர் வந்து சொல்கிறாரு, என்னது பிச்சை எடுக்கிறேன் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதையே வந்துச்சு சார் எனக்கு. நீங்கள் வந்து யார் எது சொன்னாலும் சரி, அவன் சொன்னால் சொல்லி போகிறான். அவனுக்கு வரலன்னு அவனுக்கு ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்தில் உங்களை பற்றி மட்டமாக பேசுகிறாரு. அதனால் அவர் பேசுகிறா பேச மாட்டோம். நீங்கள் வந்து இந்த ஆட்சியில் நின்று எல்லாருமே உங்களுக்கு அடுத்த வருஷமாக இந்த 5 வருஷம் கழிச்சு நீங்கள் தான் வரணும்னு மக்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் செய்யறது வந்து எல்லாருக்கும் நல்லது தான் செய்யணும். ஒருத்தர் கூட குறை இல்லாத செய்யுங்க. நீங்களும் நல்லபடியாக இருக்கணும். ரொம்ப நன்றி, வணக்கம். நான் வந்து ஒரு வருஷமாக போடுறாங்க. நான் 8 மாதமாக வந்து கரெக்ட் டைம் வந்துடுவேன் சாப்பாடுக்கு. கரெக்டாக 12லேருந்து 1 மணிக்குள்ளே நல்ல வயிறார சாப்பிட்டு போகிறேன். வந்து பிரச்சனை இல்லை. இது ஒரு வருஷம் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஒரு வருஷம் மேலே இருக்குது. நான் வந்து ஒரு 8 மாதம் வந்து நல்லா சாப்பிட்டு நிம்மதி எங்கே இருந்தாலும் கரெக்டாக வந்து டைமுக்கு வந்து சாப்பிட்டு போகிறேன். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட் ஆகுது. வெளி கடையில் விட நல்லா டேஸ்ட் ஆகுது. ஜனங்க வந்து நம்பி வராங்க. நல்லா சாப்பிட்டு நிரந்தரம் போகிறாங்க. பத்தாதவங்க திரும்பி வாங்கி கூட சாப்பிட்றாங்க. எந்த வித பிரச்சனை இல்லைங்க. சாப்பாடு எந்த பிரச்சனை நம்பி வராங்க எல்லோரும். கூட்டம் வர 4 நாள் ஜாஸ்தி ஆகி போச்சு கூட்டம். அங்கே வந்து வெஜ் பிரியாணி போடுறாங்க, அப்புறம் தக்காளி சாதம் போடுறாங்க, அப்புறம் காரக்குழம்பு போடுறாங்க. ஒரு 4-5 ஐட்டம் போடுறாங்க சார். நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுப்பா. இந்த தொல்லையும் கிடையாது. ஆரோக்கியமாக இருக்குது. ஓட்டல் போனால் வேஸ்ட்டு. இதுக்கெல்லாம் வேஸ்ட்டு. இது நிம்மதியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதுதான் நிம்மதியாக இருக்குது சார். இங்கே ஆரம்பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு நான் வெளியே போய் எங்கே போய் சாப்பிட்டாலும் இங்கே தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்குது.
அதனால தான் தேடி வந்து சாப்பிட்றேன். என்னோடய பேர் ராம். நான் இங்கே பக்கத்தில் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்மளுக்கு டின்னரும் வந்து ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு சரியாயிடும். பட் லஞ்சுங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் 70-80 அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் ஆகுது நம்மளுக்கு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து விஜய்னாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அவங்க ஃபேன்ஸு, ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும். அது போக இது ஒருமே குறை சொல்ல முடியாது. சாப்பாடை வந்து நல்லா நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்ட்டு. ஃபுட்டோட டேஸ்ட் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால தான் தேடி வராங்க எல்லாருமே இதில். சார் என் பேர் ரகுராமன். நான் வந்து தளபதி விஜய் வந்து இப்போ இல்லை, அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்து அவர் எம்ஜிஆர் ஒரு சீனில் வரும். அதனால் அவருடைய ரசிகராக தான் இருந்தோம். இந்த சாப்பாடு போகிறது கூட ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இத்தனை பேர் சாப்பிட்றாங்க. இதையே கூட கொஞ்சம் விரிவுபடுத்தி அவர் நினச்சாருனாக்கா உட்கார வச்சு எம்ஜிஆர் இன்றைக்கி வந்து அவர் எம்ஜிஆராக பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் வந்து ஒரு எம்ஜிஆராகவே நினைக்கிறாங்க. அவரும் வாத்தியாரை தான் சொல்கிறாரு. நாங்கள் எங்கள் தலைவர் வாத்தியார் தான் சொல்லுவோம். இந்த பார்த்துங்க, என் வண்டியில் கூட வாத்தியார் தான் இருக்கும். அவருக்கு அப்புறம் அவருடைய படத்தையே வைக்கிறேன் நான் ஸ்டேட்டஸில் கூட. உட்கார வச்சு நல்லா சாப்பாடு போடணும். அவர் இன்னும் வரவேற்பு பெறணும். இன்னும் வருவார். அவரை சில பேரெல்லாம் குறை சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா 1000 பேர் எதாவது சொல்லுவாங்க. அவர் நல்லது பண்ணுறாரு, இன்னும் பண்ணுவார். சில விஷயங்களில் வந்து சில நடக்குது, அதை நான் எடுத்து சொல்லுவேன் நேரடியாக. அவரை சந்தித்து நேரம் கிடைக்கும், அவரை சந்தித்து எல்லாமே சொல்லுவேன். நான் எம்ஜிஆர் நற்பணி இயக்கம் சார்பாக அவருக்கு என்றைக்குமே ஆதரவு உண்டு. எம்ஜிஆர் பக்தர்கள் அவருக்கு என்றைக்குமே ஆதரவு உண்டு. நான் வந்து ஒரு ரீசனாக ஒரு 8 மாதமாக சாப்பிட்டுருக்கேன். ஓகே, சாப்பாடுலாம் எப்படி இருக்குது? சாப்பாடு நல்லா இருக்குது, அதில் எந்த குறையும் கிடையாது சார். ஓகே, என்னன்னாக்கா நம்பி வரவங்களுக்கு ஒரு கரெக்டாக 1 மணிக்கு 1:10 1:15 சாப்பாடு இருக்க மாட்டேன். ஓகே, அந்த 12 to 2 போட்டிருக்காங்க. 1:10 காலி ஆயிடும். 1:10 காலி ஆகிடுச்சு. நானே எத்தனை வாட்டி ஏமாந்து போகிறேன். ஓகே கிடையாது. ஓகே, அப்படி தான். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? சீக்கிரம் வந்து பார்த்தா இல்லை, இப்போ பார்த்து 12:15 வந்தேன். பாட்டு கரெக்டாக 1:10 நீங்களே பாருங்கள். இப்போ 1:10 1:15 ஃபுல்லாக காலி ஆகிடும். ஓகே, நீங்கள் வந்திருக்கிறதுனால இப்போ அதிகப்படுத்தாங்கன்னா தெரியல. நாங்கள் இளைய தளபதியாக அவருடைய ட்ராவல்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். பட் அவர் வந்தது எங்களுக்கு சந்தோஷம் தான். பட் இது மட்டும் கொஞ்சம் நான் கொடுத்தா நல்லாயிருக்கும். மக்கள் பசியோடு வராங்க. ஓகே, ஏதோ தர்மம் தானே அவங்களுக்கு. ஓகே, டைம் மட்டும் அதிகப்படுத்தினா போதும். என்னென்ன சாப்பாடுலாம் போடுறாங்க இங்கே? ஒரு நாளைக்கு வந்து பிரிஞ்சு போடுவாங்க, ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம் அந்த மாதிரி. ஓகே, நல்லா இருக்குது சாப்பாடு. சாப்பாடு நல்லா இருக்குது, அதில் எந்த குறையுமே கிடையாது. ஓகே, இப்போ சாப்பாடு அதிகமாக கொடுக்கணும், அப்புறமா வந்து டைம் அதிகப்படுத்தணும். ஓகே, நல்லாயிருக்கும். எங்களை போல் ஏழைகளுக்கு பசி ஆற்றுக்கு நல்லாயிருக்கும். நன்றி. எத்தனை பேர் வந்து ஞாபகம் போகிறாங்க, பசியோட போயிடுறாங்க. 1:30 மணிக்கு வந்தால் சாப்பாடு இருக்காது, 1:15 வந்தால் சாப்பாடு இருக்காது. நம்பி வரும், ஞாபகத்தை போடுறாங்க. நான் வந்து நான் பார்த்தது வந்து ஒரு 2 வருஷமாக பார்த்துன்னுக்குறேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. நான் எப்போ நான் ஒரு வாட்டி தான் வந்து தேவைப்பட சொல்ல தான் வாங்குவேன். தேவையில்லைனா நான் வரமாட்டேன். மற்ற சாப்பிடுவேன். தக்காளி சாதம், லெமன் சாதம் எல்லாமே நல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பாடெலாம் குறையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம் ஆமாம், இது இன்னும் தெரியுது. இப்போது வராங்க மக்கள், நல்லா வராங்க. ஒரு 1000 பேர் வராங்க. 1000 பேர் சாப்பிட்டு தான் போகிறாங்க. யாருக்கும் இல்லைன்னு சொல்லலை. எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டு போகிறாங்க சார். எல்லா டிஃபன் பாக்ஸில், கையில், எல்லாத்துலேயும் வீட்டுக்கோ வாங்கி போகிறாங்க, கையிலே சாப்பிட்டு போகிறாங்க சார். அதுக்கெல்லாம் குறையே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த ஆட்சியிலேருந்து நல்லபடியாக நீங்கள் ஓஹோன்னு வரணும். அந்த ரெட்டலை கட்சிக்காரே முக ஸ்டாலினி எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் பேசுனா பேசி போட்டோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஆட்சியில் நல்லா நிறுத்தி நல்லா பெருன்னு வாங்கணும். ஆனால் அண்ணியை மட்டும் கை விட்டுறக்கூடாது. அந்த அன்னி கூடயே இருக்கணும். ஓகே, இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிறைய பேர் வராங்க. 200 பேர் 250 பேர் வராங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 200 பேர் 250 ரெகுலராக இங்கே தான் ரெகுலராக சாப்பிட்றாங்க. ஓகே, இது வந்து இப்போ விஜய் அவர்கள் முன்னாடி விட இப்போ முதல்வர் ஆகிட்டார். முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியிருந்து கொடுத்துங்க. ஓகே, இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாங்கி வரேன். ஓகே, இங்கே வீடு இருந்துச்சுல, ஒரு வீடு வீடு இருக்குது தான். இங்கே தான் இஷ்டாங்க. இப்போ அவர் வந்து பனையூரில் இருக்கிறாரு. இங்கே இருந்து அப்பா இருந்த வீடு. ஓகே, அந்த வீடு வந்து இப்போ வேலை நடந்துட்டு இருந்தாலுமே ஆமாம் வீடு இடிக்கிறதுக்கு முன்னிலேருந்தே சாப்பாடு 2024 வருது. ஓகே, இந்த இடத்துல வந்துருவாங்க. இந்த டைமிங்னா அந்த கூட்டம் வந்து டெய்லி கூட்டம் வந்து இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தீங்கன்னா மொத்த கூட்டம் நிறைய வந்துடும். ஓகே, ஒரு நாளைக்கு 200-250 பேர் சாப்பிடுவேன். நான் இந்த வீடு வந்து கலைஞர் ஆட்சி இருக்கும்போது ஓப்பன் பண்ணாங்க. இந்த வீடு கட்டும்போது நான் வந்தேன். 27 வகை ஸ்வீட் கொடுத்தாங்க. இந்த பில்டிங் ஓப்பன் பண்ணும்போது கலைஞர் வந்தார். நான் பக்கத்தில் தான் பாஸ்கரில் வேலை செய்கிறேன், வாட்ச்மேனு. இங்கே வந்து 27 வகை ஸ்வீட் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டேன். அந்த வீடு கட்டும்போது ஓப்பன் பண்ணும்போது நான் வரேன்.
ஒரு நாளைக்கு வந்து சிம்பிளாக வந்து 50 ரூபா மிச்சமாகுது இங்கே சாப்பிட்றதால எனக்கு. இங்கே ஆரம்பிச்சுன்னு சாப்பிட்டுட்ருக்கேன் ஆயிடுச்சு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். எங்கே போய் சாப்பிட்டாலும் இங்கே சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. இல்லை, நான் இப்போ தான் ஒரு 2-3 மந்த்ஸாக தான் நான் பார்க்குறேன் ரெகுலராக. எனக்கு கொஞ்சம் இது சேவ் ஆகுது. ஸோ அதனால் ரெகுலராக வந்துட்டு இருக்கேன். நான் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷமாக போடுறாங்க. அவர் எஸ்எஸ்சி சார் வந்து போடுவார், அவரே போடுவார். அவர் கூட சால்வெல்லாம் போட்டு போகிறார். அதெல்லாம் வேண்டாம், மக்கள் வயிறார சாப்பிட்டா எனக்கு அதுவே போதும் அப்படியே சொல்லுவார். அது வந்து பெரிய விஷயம் சார். நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ எத்தனை பேர் இப்போ நாங்களாம் சாப்பிடாங்கலாம், ஆனால் இது வந்து ஒரு பிரசாதம் மாதிரி, அதனால் சாப்பிட்றோம். எப்போவுமே தரமான உணவு, அதை வந்து குறைய சொல்லக்கூடாது. பிரசாதம் இல்லை, இந்த ஒரு வேளை மட்டும் இங்கே போடுவாங்க. அதே போல் இப்போ சமீபத்தில் அங்கே நம்ம காவேரி ஸ்ட்ரீட் முனையில் அவங்க காலையில் கூட சிற்றுண்டி கூட வழங்குறாங்க. ஆமாம், அது வந்து ரொம்ப நல்ல காரியம். எனக்கு வந்து தலைவர் வீட்டில் வளர்ந்தவன் நான், தலைவர் வீட்டில். அதனால் தலைவர்னாக்கா புரட்சி தலைவர் தான். அவர் வந்து எப்படி காலத்தில் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணுவார். கண்டிப்பாக வருங்காலத்தில் பண்ணுவார். இவர் மக்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, பண்ணுவார். எம்ஜிஆர் மாதிரி நிற்பார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக்கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.